ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு வார பலனாக மார்ச் 23 முதல் மார்ச் 29 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள 7 நாட்களுக்கான பலன். மகர லக்னத்திற்கு சனிக்கிழமை அன்று முதல் நாள் மார்ச் 23 அன்று பூரம் நட்சத்திரம் சிம்மராசியிலே சந்திரன் அமையப்பெற்று சுக்கிரனுடைய பலன்களை தர இருக்கிறது. மகரத்திற்கு 8ஆம் வீடு சிம்மம். அதனால் 8ஆம் இடத்திலே சந்திரன் செல்லும் பொழுது நாம் எதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக மறதி, கைப்பொருள் இழத்தல், திடீர் அசௌகரியங்கள், உடல் வேறுபாடுகள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுக்கிரனானவர் 2ஆம் வீட்டிலே ராகுனுடைய நட்சத்திரத்திலே சனியோடு சேர்ந்து பயணிக்கிறார். சுக்கிரன் சனி சேர்க்கை தனஸ்தானத்தில் இருக்கிறனால் பொருளாதாரத்திற்கும் வேலைக்கும் நம்முடைய தொழிலுக்கும் நன்மை தரக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால் அகம் சார்ந்த விஷயம், அதாவது உறவுகள், கணவன் மனைவி, குடும்ப உறவு, ஆரோக்கியம் இவற்றிலே சற்று கவனம் செலுத்தினால் போதும். பொருளாதாரம், தொழில் சார்ந்து நன்மையை தரும். மறுநாள் மார்ச் 24 ஞாயிற்றுக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் மகரத்திற்கு 3ஆம் இடத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனியினுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். சனி நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறபடினால் இன்றைக்கும் நமக்கு பணவரவு உண்டு. எதிர்பாராத சில நன்மைகளும் கிடைக்கும். நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெறும். மறுநாள் மார்ச் 25 திங்கட்கிழமை காலை 10:37 மணி வரை இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் தொடங்குகிறது. மகரத்திற்கு 9ஆம் இடமான கன்னிராசியிலே சந்திரனானவர் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார். அதனால் இன்றைக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, நாம் நெருங்கி பழகக்கூடிய நபர்கள் மூலம் நமக்கு ஆதாயமும் மகிழ்வும் மற்றும் திருமண காரியங்கள், வரன் பார்க்கிறது, சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சாதகமாக அமையும். உறவுகள் சார்ந்த நன்மைகளை தரும். அதேபோல் மூளை உழைப்பு, அதாவது கமிஷன் வகை தொழில்கள், ஐடி லைனு இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். மற்ற உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கும் பாதிக்காது. விவசாயம் சார்ந்த, உணவு வகை சார்ந்த தொழில்கள் செய்வர்களுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் மார்ச் 26 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:33 வரை இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தொடங்குகிறது. சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் மகர லக்னத்திற்கு 2ஆம் இடமான கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சனி பகவானும் அதே சதய நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற காரணத்தினால் செவ்வாயும் சனியும் சேர்க்கை பலனை இன்றைக்கு தருகிறார்கள். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் இருப்பது பேச்சினால் நமக்கு நன்மைகள், பணவரவு, தொழில் பலம் மற்றும் உற்பத்தி சார்ந்த துறை, ஸ்பேர் பார்ட்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கட்டுமானத்துறை, ரியல் எஸ்டேட்டு, கனரக தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் அனைவருக்குமே ஆதாயமான நாளாக அமையும். சில பேருக்கு சனி செவ்வாய் சேர்க்கை குடும்ப உறவுகளிலேயோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ சின்ன வாக்குவாதங்களை தரக்கூடும். அது அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்திலே செவ்வாயினுடைய சனியினுடைய வலிமையை பொறுத்து. மறுநாள் மார்ச் 27 புதன்கிழமை மாலை 4:15 வரை இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு பிறகு துலா ராசியிலே சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரமான
சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். நம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது தொழில் ஈடுபாடை குறிக்கும், நமக்கு தொழில் பலத்தை குறிக்கும். அந்த சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதியான ராகுவானவர் 3ஆம் இடத்தில் அமைய பெற்றிருப்பதனால நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்முடைய செயல் திட்டங்கள், புதிய நபர்களை சந்தித்தல், புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்தல், இது அனைத்தும் வெற்றி பெறும். இது நமக்கு வளர்ச்சியை தரும், தொழிலுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சுவாதி நட்சத்திரம் மார்ச் 28 வியாழக்கிழமை மாலை 6:37 நிறைவடைகிறது. அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் தொடங்குகிறது. விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். மகரத்திற்கு குரு பகவான் 4ஆம் இடத்திலே பரணி என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றபடினால், சுக்கிரனானவர் 2ஆம் இடத்தில் கும்பராசியில் பூரட்டாதி என்கின்ற குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால், இந்த குருவும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று விடுகிறார்கள். அதனால் பொருள் சார்ந்த நன்மைகளுக்கு நல்ல யோகம் தரும் நாளாக இது அமைகிறது. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்க, இன்டீரியர் டெக்கரேஷனில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அத்தனைக்குமே இன்றைக்கு நன்மையை தரும். பணவரவு நன்றாக இருக்கும், தொழில் பலம் கூடும். குருவானவர் 10ஆம் இடத்தை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். சுக்கிரனானவர் தனஸ்தானத்திலே இருக்கிறார். அதனால் இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது நமக்கு பணவரவும் தொழில் பலமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மறுநாள் மார்ச் 29 வெள்ளிக்கிழமை இரவு 8:35 வரையிலும் இதே விசாகம் நட்சத்திரம்தான். அதனால் இன்றைய நாளில் நமக்கு தொழில் பலத்தை சிறப்பாக கொடுக்கும். இப்படி 7 நாட்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் செல்கின்ற பாவங்களின் வழியாக பலன் எடுத்தாலும், நம்முடைய ஜனன ஜாதகத்தில் நம்முடைய இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தின் படி போட்டு 12 பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த 12 பாவ அதிகாரிகள் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தீர்மானிக்கக்கூடிய கிரகங்களை அடையாளம் காட்டுகின்றன. அதாவது தொழில் பலத்தையும் பண வரவையும் கொடுக்கின்ற கிரகம் இதுதான், உறவுகளை கொடுக்கின்ற கிரகம் இதுதான், கஷ்ட நஷ்டத்தை கொடுக்கின்ற கிரகம் இதுதான் என்கின்றபடி அடையாளம் காட்டக்கூடிய குறிகாட்டிகளாக இந்த உபநட்சத்திரங்கள் அமைகின்றன. அதை தெரிந்து கொண்டு இது போன்ற கோச்சார பலன்களை இன்னும் நாம் டெப்த்தாக பார்க்கும்போது ஜோதிடத்தில் நம்முடைய கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.